பட் இது அஜித்துக்காக வந்து மகிழ் திருமணி வந்து சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போது தான் திரிஷாருங்கிற தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுருக்காங்கல்ல. படகிலியினுடைய டோன் வேற, இட்லி கடை வேற. இட்லி கடையில் ஒரு நல்ல கண்டென்ட் ஹெவியாக இருக்கு. சூர்யாவுக்கு ஒரு ஷாக்கு, அஜித் படம் 1ஆம் தேதி வந்தால் அம்மா படம் மோதுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டென்ஷனில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காங்க, சிவாஜி சார், கமல் இருக்காரு, கேப்டன் விஜயகாந்த் லாஸ்ட் ஆஃப் 2025. சூப்பர் ஸ்டாருடைய இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் யாருக்கு இருக்குன்னா தனுஷ் தான் சீட்டில் உட்கார வாய்ப்பு நிறைய இருக்கு. சங்கருக்கு அடுத்து யார் பிரம்மாண்டத்துக்கு இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி. ஸோ அவர்களை பார்த்து வளர்ந்தா நிறைய பேர். இந்த விஜய் சாருடைய கேரியர்லேயே இந்த படம் எவர்கிரீன் படம் பேசப்பட்டுகிட்டே இருக்கும். அவரே மன்மதன் 2 எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணார். அவருடைய ஓன் பிக்சரில் பண்ணி டைரக்ஷன் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணுது. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டி சினிமாஸ் வித் மீ நாதியா. ஓகே, இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் வெங்கடேசன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எஸ் சார். சார், நம்மளோட சினி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி, ஏன்னா February 6th வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து அந்த படத்தை வந்து பார்த்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அவ்வளோவா இது வந்து நல்லா இல்லை, அவ்வளோவா பெருசாக போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஆல்ரெடி வந்து பிரேக் டவுன் காப்பியில் தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பிரேக் டவுன் பார்த்தவர்கள், அதாவது யூடியூப்பில் பிரேக் டவுன் பார்த்துருப்பாங்க. அந்த அவருடைய காப்பி தான் அப்படின்ற ஒரு டாக் போனதுனால நிறைய பேர் அதை பார்த்து எப்படி இருக்கும், அஜித் எப்படி பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். ஓகே. பட் இது அஜித்துக்காக வந்து மகிழ் திருமணி வந்து வேற ஒரு ஜோனல்லாம் வந்து கதையை வந்து சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அஜித்துடைய மாஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் ஸ்டார் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற அந்த டோனில் தான் அந்த படம் இருக்கும். கதை நிறைய மாற்றப்பட்டிருக்கு. ஸோ படம் வந்து நல்லா இருக்கிறதா ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வந்துருக்குது. February 6th கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது. சார், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அஜித் த்ரிஷா தாண்டி அர்ஜுன் இருக்காங்க, ஆரவ் இருக்காங்க, ரெஜினா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் யாருக்கு என்ன மாதிரி கேரக்டர்லாம் அதில் இருக்கும்? இதில் திரிசாவே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் டோனில் வர்றாங்க. ஆமாம், நீங்கள் சேஞ்ச், அதாவது படம் பார்க்கும்போது தான் திரிஷாருங்கிற தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் அர்ஜுனுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் தான் அது. ஸோ அதில் வந்து வில்லனாக தான் வர்றாரு அதுலேயும். பட்டு இதில் வந்து மெயினாக ட்ராவல் பண்ணுறது ஆரவ் ட்ராவல் பண்ணுவார். ஆரவ் வந்து பிக் பாஸில் வந்து அந்த ஆரவ் வந்து டோட்டலாக அந்த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து அஜித்தோட ட்ராவல் பண்ணுவார். இந்த கதைக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். லொக்கேஷனே புதுசாக இருக்கும். ஸோ அஜர்பைஜானில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லொக்கேஷன். எப்படி நீங்கள் வந்து KGFல வந்து ஒரு ட்ரையாக ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்களோ, இது அஜர்பைஜானில் அந்த மாதிரி லொக்கேஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மகிழ் திருமேனி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அஜித்தை வந்து இதில் நீங்கள் வேற ஒரு ஸ்டைலில் பார்க்கலாம். ஸோ அந்த படமும் நல்லா டோட்டலாக வந்திருக்குது. அது ஆர்ஆர்லாம் வந்து பின்னிருக்காங்க படத்தில். அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வேறு வருது. அதில் நீங்கள் அஜித் வந்து பழைய அஜித்தை பார்க்கலாம். அதில் வந்து கண்டிப்பாக டோன் கலரே மாற்றிருக்காங்க. நம்ம அது டோட்டலாக கலர் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விடாமுயற்சி 6th ரிலீஸ் ஆகும் போது அதுக்கடுத்தது நம்ம அஜித் குமாரோடது குட் பேட் அக்லி வந்து அடுத்தது இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்த்தா பயங்கரமான ஒரு கெட்டப்பில் இருந்தார். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து கிளாஷ் கொடுக்குற மாதிரி இப்போ தனுஷோட இட்லி கடை வேற இறங்கியிருக்கு. ஸோ அது எந்த மாதிரி கிளாஷ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குட் பேட் அக்லியினுடைய டோன் வேற, இட்லி கடை வேறு. இட்லி கடையில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, ஹெவியாக இருக்குது. நீங்கள் தனுஷ் எப்பயுமே அவருடைய கேரியர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மெசேஜோடு தான் ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஸோ நீங்கள் அசுரன் எடுத்துங்க, ராயன் எடுத்துங்க, பவர் பாண்டி எடுத்துங்க. இப்போ இட்லி கடையும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேட்டர் தான். ஸோ 2-3 கட்ட சேஞ்சஸில் வேறு வர்றாரு. ஸோ ராஜகிரண் அவரும் சேர்ந்து பண்ணுற அருமையான ஒரு மெசேஜ். இது இட்லி கடை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபார்முலா தான் அது. குட் பேட் அக்லி வந்து என்னன்னா ஒரு ஃபன்னாக ஒரு அஜித்தை வந்து வேற லெவலில் ஒரு மாதிரி பிளே பை மாதிரி கேங்ஸ்டார் மாதிரி வேதாள ரீசெண்டா வந்தது பாத்தீங்களா, அந்த படத்துல இருக்க மாதிரியே இருக்குன்ற அந்த டோன்ல கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காரு அவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அது டோட்டலாக விடாமுயற்சிக்கும் அதுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு. அது ஸோ அதனால் குட் பேட் அக்லி வந்து கண்டிப்பாக ஹிட் லிஸ்ட்டில் வரும். April 10th ரிலீஸ் ஆகுங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்குது அதில். ஏன் சார் டவுட்? ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. எப்படி விடாமுயற்சிக்கு எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போதோ அந்த சில விஷயங்கள் போது அனைமா அவருடைய பர்த்டேக்கு தான் ரிலீஸ் ஆகுன்றது மாதிரி தான் ஒரு டாக் போகுது. இப்போது May 1 ரிலீஸ்னா அடுத்த செக்கு சூர்யாவுக்கு வருது. ஏன்னா அவருடைய ரெட்ரோ ரிலீஸ் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பேனர்லாம் வச்சுட்டாங்க. சூர்யாவுக்கு ஒரு ஷாக்கு, அஜித் படம் 1ஆம் தேதி வந்தால் நம்ம படம் மோதுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டென்ஷனில் இருக்காங்க. ஸோ அதாவது அந்த April 10 ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த தப்பிச்சுக்குவார் சூர்யா. May 1னா கொஞ்சம் அதாவது தியேட்டர்ஸ் கிடைக்கணும், அவங்களோட ஃபேன்ஸு கலெக்ஷன்ஸு நிறையா இருக்கும். அதை
அதனால் ஏப்ரல் 10 கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இப்போதைக்கு தெரியுது. பகலில் பொருந்துட்டு பார்ப்போம். ஏப்ரல் 10 வருதா, மே 1 வருதாங்கிறத பார்ப்போம். சரி நீங்க விடாமுயற்சிக்கே கூட உங்களுக்கு பிப்ரவரி 6 வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுலேயும் இன்னும் பேச்சுவார்த்தை இன்னும் முடியல, போய்கிட்டு இருக்கு. அது வரீங்களா? கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை போகும் போல தெரியுது. ஓ ஓகே. என்ன அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, உதயநிதி அவங்க ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் வராது. ஸோ அதாவது பிப்ரவரி 6 அப்படிங்கிறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டோட்டலாக 2 விடமே 2 ஜோனல் அஜித். சார் நீங்க சொல்லும் போது தான் சார் எனக்கு இன்னும் ஷாக் ஆகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் விடாமுயற்சியே வந்து ரொம்ப தூரம் தள்ளி 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 ஃபைனலா 6 வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பி குட் பேட் அக்லின்னும் போது அப்ப படங்கள்லாம் தள்ளி போச்சுன்னா என்ன சார் பண்றது? ஏன்னா மற்ற படங்கள் வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கு. அஜித்துக்காக வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் மேபி தள்ளிச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து பிப்ரவரி 6க்காக தான் அஜித்தோட டைரக்ஷனில் அவங்க கசின் பண்ணுற ஒரு படமே வந்து தள்ளுறாரு. 21க்கு போகிறாரு. 2 வாரம் கேப் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. நம்ம பிரதீபரங்கனை கூட ட்ராகன் தள்ளுறாரு. ஸோ இப்படி அஜித்துக்காக கேப் விட்டு போகும்போது அடுத்தடுத்த படங்கள் வந்து லேட் ரிலீஸுக்கும் போது அது நிறையா ஃபைனான்ஸு கடன் வாங்கி பண்ணியிருக்கவங்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் டென்ஷன் ஆகுறாங்க. பட்டு அஜித்துக்கு வந்து அந்த அதாவது அவரும் கொஞ்சம் தலையிட்டு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். ப்ரொடியூசர் கூட வந்து பேசணும். அவருடைய பார்ட்டு நான் நடித்து கொடுத்து முடிச்சிட்டேன்னு ரிலீஸ் வந்து உங்கள் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒர்க்குக்கு போகிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்றது. ஓகே சார். சார் அவர் படத்தை முடிச்சுட்டு அவர் ஒர்க் போகிறாரு அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயம் தானே. அது பத்மபூஷன் வந்து ஏன்னா அவர் முதல் தடவை அந்த அவார்டு வாங்குறாரு. ஆமாம். ஸோ இந்தியா வந்து அஜித்தை கௌரவிக்குதுன்னா அது வந்து பெருமைப்பட ஒரு விஷயந்தான். அஜித்துக்கு அந்த விருது வந்து ஒரு தகுதியான நபர் தான், அது ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. சாதாரணமாக வந்து ஈஸியாக கிடைக்க போகிறதில்ல. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றது மாதிரிலாம் கிடையாது அது. ஸோ அவருடைய உழைப்பு அது நிறையா இருக்குது. இவருடைய இதில் வாங்குகிற பல கோடிகளில் வந்து அவரோட ஆம்பிஷன் லட்சியத்துக்கு என்னமோ அந்த கார் சேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ பல கோடிகளை இறைச்சி தான் வந்து செலவு பண்ணி ஒரு டீமை உருவாக்கியிருக்கார். அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 24 ஹவர்ஸ் ரன் பண்ணி தான் 3rd பிளேஸுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு தகுதியான நபர். டோட்டலாக அவருடைய கலைத்துறை டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் உள்ளதுக்காக செலக்ட் பண்ணி தான் பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வாங்கியிருக்காங்க, சிவாஜி சார் வாங்கியிருக்காங்க, கமல் வாங்கியிருக்காரு, கேப்டன் விஜயகாந்த் லாஸ்ட்டாக கொடுத்தார், 2025 கொடுத்தார். இப்போது அஜித் கொடுத்துருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய விருது அது. சார் இப்போ வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுக்கறது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி வந்து நான் ரேஸ் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ மூவிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ அவர் அப்படி சொல்கிறாரே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துணிவே 2023 வந்ததுக்கப்புறம் இப்போது அடுத்த படத்துக்கு இவ்வளோ சிக்கல்கள் வந்துச்சு. அதை இல்லை அவர் எப்போவுமே கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் அதை இயர்லி ஒன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு அவர் பண்ணலை. குட் பர்த்டே எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டார். இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் டோட்டலாக ஃப்ரீ பண்ணி ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதற்கப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு, அதை கண்டிப்பாக பண்ணுறாங்க. படங்கள் கம்மி பண்ணுவாரே தவிர படங்கள் விட்டு விலையை போக மாட்டார். ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸு பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்கும்போது இன்கம் வேறு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி 226 crores வரைக்கும் இன்றைக்கி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பண்ணுறாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதை. அதனால் விஜய் இப்போ அரசியல் விட்டு கொஞ்சம் விலகி போகிறாரு. இவர் இப்போ அடுத்த ரேஞ்சு ஒன்று அவருக்குன்னு உள்ளது இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு அஜித் போவார். படங்கள் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக பண்ணிட்டே தான். கண்டிப்பாக பண்ணுவார், அதை நாங்கள் நம்பலாமா? ஷியோரா? கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ வந்து இந்த குட் பேட் அக்லி சொல்லும் போது தான் இந்த இட்லி கடை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இட்லி கடையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர் வந்து 4 வெரைட்டிஸில் வந்து 4 லுக், அந்த போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அந்த சின்ன பையன், அப்புறம் ராஜ்கிரண் அவர் ரோல் மாதிரி இருந்தது. ஸோ இந்த 4 வெரைட்டிஸில் அவர் பண்ணுறாரு. ஸோ கதை எப்படி இருக்கும் சார்? அதான் சொல்லுங்களா, கதை வந்து ஒரு கண்டென்ட் ஹெவியாக கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ இதில் தனுஷ் எப்படி நீங்கள் இந்த அசுரனில் ஒரு சின்ன வயசில் ஓல்டு கட்டை கொடுத்து பார்த்தோமோ இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு இதை. ஸோ இப்போது நீங்கள் அதாவது தனுஷ் வந்து சூப்பர் ஸ்டாரோட இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் யார் பின்னாடி இருக்காங்கன்னா தனுஷ் தான் சீட்டில் உட்காரது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவருடைய கேரியரே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வேறு லெவல். இப்போ எல்சியூ கூட ஜாயின் பண்ண போகிறாரு. இப்போ லோகேஷ் கனகராஜும் பார்த்தீங்கன்னா தனுஷ் வச்சு பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்கியிருக்காரு. பட் அவருடைய ரொம்ப ஆசை வந்து அஜித்தை வச்சு பண்ணணும் தான். ஸோ அஜித்தை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அவருக்கு. பட் தனுஷை வச்சு தான் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் இட்லி கடையில் வந்து ஒரு புது களம் உருவாயிருக்காது. நீங்கள் சின்ன வயசு தனுஷும் மிடில் அந்த கெட்டப்பில் தான் வர்றாரு.
கதை அருமையான. ஸோ எல்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜோட அப்டேட் ஒன்று வேணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட ப்ராஜெக்ட் வந்து கூலி இப்போ போயிட்டு இருக்கு, நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு அவர் ஐடியாவில் இருக்காரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா கைதி 2 எடுக்க போறாருன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாலிவுட்ல என்ட்ரி கொடுக்க போறேன்றாங்க, இன்னொரு பக்கம் தனுஷ் அவர் எல்சியூல வர போறான்றாங்க. ஸோ எதுதான் சார் உண்மை? அதான் எதை பண்ணுறதுன்னு அவரே குழப்பத்தில் இருக்காரு. இப்போ அதை கைதி 2 வந்து ஸ்கிரிப்ட்லாம் ரெடி. ஓகே. நீங்கள் அது சொன்னது வந்து கைதியன்ட்டில் வந்து ஒரு ட்ராவல் நைட்டை ஃபுல் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. குழந்தை எங்கேருந்துன்ற அதனுடைய கண்டினியூட்டி தான் உங்களுக்கு அடுத்த லெவல் பண்ண ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அஜித்தை வச்சு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் இப்போ. ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குது. அடுத்து தனுஷை வச்சு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஓகே ஓகே. இப்போ பாலிவுட்டுக்கு இப்போ அட்லி போய் இங்கே சைன் பண்ணிட்டார். ஸோ அடுத்த அதாவது ஒரு ஆக்டர்ஸோ டைரக்டருக்கோ அடுத்த வந்து அச்சீவ்மெண்ட்டு இந்த பாலிவுட் போகணுங்கிற ஒரு ஆசை தான். பட் அங்கே வந்து சல்மான், அமீர், ஷாருக் கான்லாம் வந்து லோகேஷ்க்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆஃபரும் அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது. பட் மேபி அவர் எதுக்குள்ளே போவாருங்கிறத வந்து அவர் தான் முடிவு எடுக்கணும். இன்னும் எந்த டிசைட் பண்ணாமல் இருக்கார், இப்போதைக்கு இருக்கார். பட் தனுஷு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஸோ அப்போ தனுஷ் அவர்கள் வந்து எல்சியூல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு. எஸ் எஸ். சார் இப்போ நம்ம கோலிவுட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பாலிவுட் சைடில் போனோம்னா அப்போ நம்ம என்ன சார் பண்ணுது? ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ். ஸோ இவர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் அட்லி இப்போ அவர் என்ன பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வச்சு படம் எடுக்க போறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜவான் அந்த படம் நல்லா ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து சல்மான் கான். ஸோ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே பாலிவுட் போனோம்னா அப்போ கோலிவுட் நிலைமை என்ன ஆகும் சார்? இல்லை அதுதான் அடுத்தடுத்த ஒன் பை ஒன்றா வர வேண்டியது தானே. இப்போ சங்கருக்கு அடுத்து யார் பிரம்மாண்டத்துக்கு இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி. ஓகே. ஸோ அவர்களை பார்த்து வளர்ந்த நிறைய பேர் இன்றைக்கி லோகேஷ் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டார். ஸோ அடுத்தடுத்த ஒரு கேரக்டர் ஒன்று வந்துகிட்டே அது ஒன்று போனால் ஒன்று கண்டிப்பாக வரும். அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பட் அடுத்த லெவல் போய் தான் நாங்கள் உங்களுக்கு அங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு திரும்பி இங்கே வருதான்னு செய்வாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேமாமல்லி தமிழ் ஃபீல்டில் பண்ணும்போது வந்து நீலாம் ஒரு பொண்ணாக கண்ணு சரியில்லை ஹைட்டு வேணும் ரிஜெக்ட் பண்ணாங்க. ரொம்ப டென்ஷனே கோபத்தில் தான் ஹிந்தி போனாங்க. ஹிந்தியில் குடி கட்டி பிறந்தாங்க ஹேமாமல்லி. தமிழுக்கு கூப்பிட்டா தமிழுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. மீனாட்சி சத்திரம் அதே ஸ்டைல் தான். ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து மும்பை போய் பாலிவுட்டில் போய் ஒரு சைன் பண்ணணும், நம்ம ஒரு ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி அதாவது இந்தியா லெவலில் தெரியுதுன்னா பாலிவுட் வந்து உங்களுக்கு வந்து ஹாலிவுட் வரைக்கும் தெரியிற ஒரு விஷயம். அங்கே போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் போயிட்டு வரணும் ஆசைப்படுவாங்கன்னு ஓகே சார். பட் அட்லி அவர்கள் வந்து லாஸ்ட்டாக ஜவான் தான் எடுத்தார். ஸோ அதை தாண்டி இப்போ கோலிவுட்டில் ஒரு படம் பண்ணால் ஓகே. ஆனால் இப்போ அவர் நெக்ஸ்ட்டும் வந்து பாலிவுட்டில் பண்ணுறாருன்னும் போது அவர் திரும்பி வர மாட்டாரான்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. இல்லை அதுதான் கொஸ்டின். ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அடுத்த ரேஞ்சு போகும்போது அங்கே வந்து ஆஃபர் நிறையா வரும்போது சில விஷயங்களை தவிர்க்க முடியல. அட்லி வந்து ரஜினி சாருக்கு வந்து சங்கர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது வந்து எந்திரன் இதெல்லாம் டோட்டலாக ட்ராவல் பண்ணாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அவர் துருன்னு பேசிகிட்டு இருக்கிறது, கதை சொல்கிறது ரொம்ப பிடிச்சி போய் ரஜினி அட்லியும் ஒரு காம்போ ஒன்று போகிறது மாதிரிலாம் ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு. ஆனால் ரஜினிக்கேற்ற கதையை என்னால் பண்ண முடியலங்கிற விஷயத்த சொல்லிட்டார். அவருக்குள்ள ஒரு மாசெல்லாம் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ரஜினியோடைய பரம ரசிகன் வெறியன் நான்கிற விஷயத்தை அட்லி சொல்லியிருக்காரு. இப்போ சல்மான் கான் வச்சு பண்ண போகிற படத்தில் கூட ஒரு கேமியோ ரோலை கேட்டுட்ருக்காரு. சார் இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. கேமியோ ரோல் ரஜினி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அது கம்மி தான், அதில் வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இவர் லைனப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் ரஜினி சார் கையில் வச்சுருக்காரு. ஆமாம். ஸோ 5 படம் கையில் இருக்கும்போது கேமியோ ரோலில் போய் அங்கே ஒரு 10 நாள் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவரே வந்து மாதத்துக்கு ஒரு 15 நாள் தான் டேட் கொடுக்குற ரஜினி சார் கொடுக்க போகிறார். மீதி 15 நாள் வந்து ஒரு ரெஸ்ட்டு தான். ஸோ அதனால் அந்த ஒரு ரவுண்டில் போகிறாங்க. அதனால் பாலிவுட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக தமிழுக்கு வந்து அவங்க பண்ண தான் செய்யணும். ஆனால் இங்கே போய் உட்காந்துடுறாங்க. அது தவறு தான் சொல்வேன் நான். கண்டிப்பாக சார். நான் இப்போ அட்லி அவர் போயிட்டாரு, வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அடுத்தது லோகேஷ் அவர் போகிறாருன்னும் போது தான் கொஞ்சம் வந்து யோசிக்கிறதா இருக்கு. ஆஹா அவர் போயிட்டாருன்னா திரும்பி வருவாரா இல்லையான்னு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஜித்குமார் அவருடைய படத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ அடுத்தது தளபதி அவருடைய ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டரும் விட்டுட்டாங்க. செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஆணையிட்டால். ஸோ இப்போ அந்த கதை எப்படி இருக்கும் சார்? நான் முதல்ல வந்து ஜனநாயகன் விடும்போது சில பேருக்கு பிடிக்கல, டைட்டில் ஃபேன்ஸு கூட பிடிக்கல. ஆனால் ஒரு டைட்டில் உருவாகுதுன்னா அந்த கதையில் வந்து முழு இன்வால்மெண்ட் ஆனால் தான் அந்த கதைக்கு அந்த டைட்டில் எதுக்கு டிசைட் ஆகும். நிறைய பேர் வந்து நாளைய திருப்பு நல்லா இருக்குமா, நான் நல்லா இருக்குமா அப்படின்லாம் பேசுனாங்க. நான் கூட சில விஷயங்களுக்கு பேசினேன். ஆனால் அந்த கதையை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைய திருப்பும் செட் ஆகாது, நான் ஆணையிட்டால் டைட்டிலும் செட் ஆகுது அந்த கதைக்கு. ஸோ ஜனநாயகன் டைட்டில் கிட்டத்தட்ட ஓரளவு மேட்ச் ஆகுது. கதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதைமா. அதாவது விஜய் சாருடைய கேரியர்லேயே இந்த படம் எவர்கிரீன் படம் பேசப்பட்டுட்டே இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. இந்த பெண்களை பற்றி தான் அந்த கான்செப்ட் போகுது. ஸோ ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தையை எப்படி உருவாக்கணும், இந்த சமூகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற கண்டென்ட்டில் அந்த மிடில் ஏஜ் கெட்டப்பில் ஒரு 50+ தான் வர்றாரு அவரும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். விஜயருடைய கேரியரில் வந்து நீங்கள் சில படங்கள் எடுத்துக்கலாம். போக்ரி, துப்பாக்கி, சர்க்கார் அப்படி ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம்னா
இந்த படம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்கு உங்களுக்கு. அந்த அளவுக்கு வினோத் அவர்கள் ரெடி பண்ணிட்டு எஸ் இருக்காங்களா? எஸ் விஜய்க்காக ஃபுல்லாக செதுக்கியிருக்காரு கதையை. ஓகே. இதில் அரசியல் கொஞ்சம் அங்கங்கே அப்படி ஊறுகா மாதிரி டச் இருக்குது. பட் நல்ல ஒரு கண்டென்ட் மெசேஜ் ஒன்று இருக்குது அதில். அந்த மெசேஜோட அரசியலை வந்து அடித்து பண்ணுறாங்க. கொஞ்சம் விஜய்க்கு என்னென்ன தேவையோ மாஸ் வினோத் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. விஜயோட கேரியரில் இது வந்து எப்பவுமே மறக்க முடியாத ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் இந்த படம். பிகாஸ் ஏன்னா அவரோட லாஸ்ட் மூவினால அந்த மாதிரி இருக்குங்களா சார்? இல்லை அப்படி இல்லை, கதை அமையிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் மேம்பட்டு. ஓகே. இந்த கதை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. சொல்லப்போனால் உண்மையிலே இவர் வந்து கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கே முழு கவனம் போய் படமே பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் இந்த படம் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேலே அவருக்கு புது ஆடியன்ஸ் வருவாங்க. ஓகே. லேடிஸ் வந்து ரொம்ப ஃபேன்ஸாக மாறுவாங்க. எல்லா பேருமே விஜய் நீங்கள் போகாதீங்க, திரும்பி இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஒரு மேட்டரில் தான் இப்போ விஜய் சார் பண்ணுறாங்க. அவருடைய கேரியரில் இந்த படம் வந்து பயங்கர லெவலில் இருக்குது. மெசேஜ் அருமையான மெசேஜ். தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் ஜனநாயகன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் விட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து February 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அது உண்மைங்களா? டீசர் கிட்டத்தட்ட உறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதில். ஓகே. ஏன்னா படமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75% படம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. சைலண்டாக போயிட்டு படம் ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டு இருக்கு. மார்ச் வரைக்கும் தான் விஜய் டேட்டே கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. மார்ச்சோட அவருடைய எபிசோட்ஸ் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணலாம் தவிர ஏப்ரலோட படம் முடியுது உங்களுக்கு. ஏப்ரலோட முடியும். ஆமாம், ஏப்ரலோட படம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அரசியலில் தான் இறங்கு. படம் ரிலீஸ் வந்து இந்த வருஷம் கிடையாது. அது என்ன காரணம்னா படம் ரிலீஸ் வந்து தேதியை வந்து நிர்ணயிக்கப்படுறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணுவாங்க, ஒரு டைரக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நிர்ணயம் இப்போதைக்கு பண்ணுறது வந்து ஓடிடி நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால் இந்த வருஷத்துக்கு விஜய் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் 26 January 14 தான் ரிலீஸ் ஆகும் படம். ஓ அப்ப அக்டோபர் இல்லீங்களா? அக்டோபர் ஜனவரில மாத்திட்டாங்க. கிடையாது, அக்டோபர் கிடையாது, January 14 தான் ரிலீஸ் படம். ஓகே சார். இப்போ இவரோட லாஸ்ட் படம்க்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வந்து தளபதி வந்து திரும்பியும் மூவி பண்ணுவாரு, வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து கோட் படத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் இதுக்கு வந்து லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப திரும்பி அவர் அரசியல் தாண்டி திரும்பி ரிட்டர்ன் வந்து படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க 26 ஒரு கனவோட போறாரு இல்லைங்களா? அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா சினிமாக்கு வந்து மூக்கு தான் பயதான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேலை அவருடைய கனவு வந்து 2031 தான் நிறைவேறும் மாதிரி போச்சுன்னா 5 வருஷம் கேப் இருக்கு. ஸோ அந்த 5 வருஷம் கேப்புக்கு வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதா பிளான் பண்ண 70 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 75 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3 மாதம் ஒரு படம் பண்ணிட்டு மீதி ஒரு 9 மாதம் ட்ராவல் பண்ண அரசியலுக்கு பண்ணுறாரு. அதை அந்த 26 மே மாதம்தான் அவர் வந்து திரும்பி இண்டஸ்ட்ரிக்கு வருவாரா வரமாட்டாரா, அரசியலுக்கு போவாராங்கிறது முழுசாக தெரிய வரும். ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் அவருடைய பர்த்டே முன்னிட்டு அவருடைய லைனப்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதில் 49th மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் அவர் இயக்குறாரு. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் சார்? கதை வைஸ் அது எப்படி இருக்கும்? பார்க்கிங் எப்படி பார்த்தீங்க, சின்ன லைன் எடுத்துட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் சிம்புவும் இதில் மேன்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சிம்பு கிட்ட கதை சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் கதை. ஓகே உடனே இம்மிடியட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஒரு 3 ஃபிலிம் இப்போ லைன் அப்பில் இருக்குது. அடுத்து வந்து தேசிங் பெரியசாமி பண்ணாங்க. அந்த கதை ரஜினி சார் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ட்ராவல் கடைசியில் ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய ஹீரோக்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வந்ததுனால விஜய் சாரு கூட இந்த கதை போச்சு, சூழ்நிலை சரியில்லை. அப்போ சிம்புக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் வேறு. அதனால் அவருக்கு போயிட்டு நமக்கு வந்ததுன்னு ரொம்ப ஹாப்பியானார். கதை அருமையான கதை அது. அதை தேசிங் பெரியசாமி பண்ணுறாரு. முதல்ல வந்து லைனப் கொஞ்சம் மாறி இருந்தது. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அஸ்வின் மாரிமுத்துக்கு, செகண்ட் தேசிங்கு, அப்புறம் தான் ராம்குமார் சார் அப்படின்னு வந்துச்சு. இது அப்படி இந்த கலையெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதான் அவரே இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அதில் கதை நல்லா இருக்கு. இப்போ அதாவது ஒரு நல்ல கதை அமைகிறது கஷ்டம். இன்னைக்கு எந்த கதைக்குள்ள போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் சிம்புவுக்கே வந்திருக்கு. ஆனால் பட் இந்த ஆர்டர் வந்து நல்ல ஆர்டர் தான். ஸோ அந்த எஸ்டிஆர் 49th அந்த மூவி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அந்த புக்குக்குள்ளே கத்தி அதில் ரத்தம். ஸோ கண்டிப்பாக எஸ்டிஆரை வந்து பழைய எஸ்டிஆர் பார்க்கலாம் போலயே. நிச்சயமா அவருக்குள்ள ஒரு கேரக்டர் தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. அவரே தூங்க வச்சுட்டே இருக்க, தட்டி எழுப்புனா பரவாயில்ல. பட் இப்போ அவர் வந்து இந்த ஷூட்டிங் லேட்டாக வருது அது அப்படிங்கிற ஒரு டாபிக்லாம் போய் இப்போ கொஞ்சம் சைலண்டாகி 3 மாதம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிறத ஃபுல்லாக திங்க் பண்ணி தான் இப்போ இறங்கி அடிக்கிறாரு. ஏன்னா இந்த 3 மாதத்தில் வந்து அஸ்வினுக்கு பண்ண வேண்டிய டேட்ஸ் தான் அது. ஏஜிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு அதுதான் வர வேண்டிய ஜனவரி ஷூட்டிங் ஆரம்பிக்கலை. ஸோ டிசம்பர்லாம் பிளான் பண்ணாங்க. அப்படியே லைனில் போகுது. இப்போ அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு அந்த கேரியர் அதுக்குள்ளே
இந்த ஒரு கண்டென்ட் ஒரு வந்து அது மேஜராக வச்சுருக்காங்க. ஸ்கூல் மாதிரி படிக்கிறான், ஒரு நைஃப் இருக்குது, பிளட் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் இருக்குது அது மேட்டர். ஸோ அவர் லைனப் நல்லா இருக்குது. அந்த அந்த படமும் ஸோ STF49 அந்த லுக்கு அதை அடிச்சு சாப்பிட்ற மாதிரி 50th அதில் பார்த்தீங்கன்னா குட்டி சிம்பை பார்க்குற மாதிரி இது கையில் நெருப்பு வச்சுட்டு ஸோ ஏஐ மூலமாக தான் பண்ணுவேன். பட் ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் அவர் மியூசிக் போடுறாரு அண்ட் ப்ளஸ் நம்ம சிம்பு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அது எப்படி இருக்கும்? சிம்புவுடைய ஃபஸ்ட்டு பேனரில் உருவார இது. அவரை மன்மதன் 2 எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணாங்க. அவருடைய ஓன் பிக்சரில் பண்ணி டைரக்ஷன் பண்ணி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணுது. அதுக்குள்ள இந்த கதைக்களம் ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி மன்மதன் எப்போனாலும் அவருடைய ஸ்கிரிப்ட் தான் பார்த்து எப்போனாலும் எடுக்கலாம். ஸோ நம்ம பேனரில் ஒரு நல்ல படம் உருவாகணும்னு சொல்லி தான் அவருடைய பேனரில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலம் உருவாக்குனது தான் அந்த சிம்பு இது. அதுலேயும் டோட்டல் கலரை மாற்றலாம் நீங்கள். இப்போது அதை விஜய் இப்போ போகிறதுனால அந்த சீட்டை யாரை பிடிக்கலாங்கிறத ஒரு மேட்ரு ஓடிட்டுருக்கு. எஸ்கே வருவாரா, சிம்பு வருவாரா, தனுஷ் வருவாரா, இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கவின் ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஐயா நான் வந்து சீட்டில் உட்காரன்ட்டு வர்றாரு. ஸோ அதனால் அந்த சீட்டுக்கு வந்து பெரிய ஒரு போராட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கிறதுல. அதனால் சிம்புக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி, நல்ல ஒரு டேலண்டான பர்சன் தான் அது. சீட்டில் உட்காந்து ஆச்சரியப்படுறதுக்கு உட்காந்தாலும் கண்டிப்பாக சார். ஸோ வந்து நம்ம சிம்பு அவர்களுக்கு வந்து 4 மூவி அதை தாண்டி 51 வேறு இருக்குது. அது என்னன்றது தெரியாது. உங்களுக்கு எதாவது அப்டேட் இருக்குங்களா 51? இல்லை அதான் இந்த 3 படம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு. ஓகே 48 பண்ணுறாரு, 49 பண்ணுறாரு. இப்போ ஆமாம் 49 50 தேசிங் பண்ணுறாரு. ஆமாம் 51 அஸ்வின் மாரிமுத்து பண்ணுறாரு ஏஜிஎஸ். சரி ஓகே. ஸோ இந்த 4 லைனப்ஸ் இருக்குது சார். இந்த 4 லைனப்ஸில் வந்து சிம்பு அவரோட படம் இப்போ தக் லைஃப் தான் இருக்குது. அதில் வந்து அந்த ப்ரொமோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் மாசாக இருந்தார். இப்போ இவ்வளோ லைனப்ஸில் இருக்கும்போது எந்த படம் சார் ஃபஸ்ட்டு வரும்? எல்லாமே ரெடியாக இருக்கு, ஆனால் எதுவுமே வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா தக் லைஃப் எடுத்துகிட்டே இருக்காங்க, இன்னும் அது வரல. முடிஞ்சு அது படம் தக் லைஃப் முடிஞ்சு இப்போ போனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது. ஓகே. கமல் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக இங்கே வந்து ஏஐக்கு போயிட்டார். போயிட்டு வந்து நம்ம ட்ரெய்லர்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணிக்கலாம்ன்றது கமலுக்காக வெயிட்டிங். இப்போ அது படம் ரொம்ப அருமையாக வந்துருக்கு. கமலுடைய கேரியர்லேயே ஒரு டோட்டல் கலர் இருக்குது. சிம்புக்கு பியூட்டிஃபுல் கேரக்டர். அதில் மணிரத்னம் படத்தில் ஏற்கனவே செக்கச்சி வந்தவான படத்தில் ஒரு டான் கேரக்டரில் பண்ணி மிரட்டியிருப்பார். இப்போ இது தக் லைஃப் வந்தால் ஒரு பெரிய லெவலில் இருக்குன்னு தான் சிம்புவுடைய ஒரு கனவாகவே இருந்துகிட்டு இருக்காது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 49 வந்து இந்த ராம்குமார் பண்ணுறாரு, பார்க்கிங் டைரக்டர் பண்ணுறாரு. 50 தேசிங் பண்ணுறாரு. 51 அஸ்வின் மாரிமுத்து பண்ணுறாரு. ஸோ இந்த 3 படமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அவருடைய லைனப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் மன்மதன் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்மதன் 2 வருங்களா? அவர் டைரக்ஷன் தானே எப்போனாலும் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணுவார்.